சவுண்ட் அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரியான தூக்கம் வருது. எப்பா நைட்டு ஓட்டுறோம், ரொம்ப நாள் கழிச்சு நைட்டு ஓட்டுறேன்னா கண்ணுக்குன்னெலாம் பாரு. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னன்னா, எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என்னடா வேறு இடத்துலேருந்து பேசுகிறியானா, இப்போ தான் ட்ரிப் முடித்தேன். சீட் பெல்ட்டு போட்டுக்கலாம். ஸோ ட்ரிப்பு முடிச்சு எங்கன்னா ஏர்போர்ட். ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து நான் வீடியோ ஆன் பண்ணேன், பட் ரெக்கார்ட் ஆகலை. அது என்னன்னு தெரியல. ஸோ அதனால் ஃபஸ்ட் ட்ரிப் வந்து ஏர்போர்ட்டில் முடித்தோம். 500 ரூபா ட்ரிப்பு நம்ம அண்ணா நகரில் இருந்து. ஸோ ரெண்டாவது ட்ரிப்பு ஏன்டா இப்படி போயிட்டுருக்கேன்னா, கிடைக்கல, கொஞ்சம் நல்லா வண்டி போட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்றதுனால டுவர்ட்ஸ் குரோம்பேட் போகணும்ல, அந்த சைடுக்காக வந்து போயிட்டுருக்கேன். ஸோ என்னன்னா, ஏன் இன்னைக்கு லேட்டாக எடுத்தேன்னா, ஒரு மணி நேரம் இருக்கும் எடுத்து ட்ரிப்பு முடிச்சு. நான் ஒரு 3 மணிக்கு எடுத்தேன் ட்ரிப்பு. இப்போ தான் முடிச்சு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும் ட்ரிப்பு முடிச்சு. ஸோ என்ன ஒரு பெரிய வேலை வந்து இந்த கேமரா வந்து பார்த்து விட்டுச்சு. என்னென்னா 4 நாள் வீடியோ வந்து கேமரா வந்து எரர் ஆயிடுச்சு. ஸோ அது என்னன்னு தெரில. நல்ல வீடியோ நல்ல கண்டென்ட் வச்சுருந்தேன் நான். அதில் லாங் ட்ரிப் போனது எல்லாமே வந்து இன்னைக்கு காலையில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது எனக்கு எரர் காட்டிடுச்சு. ஸோ உள்ளே போய் பார்த்தா எந்த வீடியோவுமே இல்லை. நானும் ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன், வேலையாகலை. ஸோ அதுவே எனக்கு ஒரு மன கஷ்டத்தோடு வந்து நான் இன்றைக்கான ட்ரிப்பை வந்து எடுத்தேன். ஃபஸ்ட்டு ட்ரிப் 500 ரூபா எடுத்திருக்கோம். ஸோ ஊபர் ராபிடோ ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். வண்டியை நம்ம அப்படியே ஓரமாக போட்டுடலாம். அதுதான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வெயில் அடிக்குது, சரியான ஆள் அடிக்குது. சரி கொஞ்சம் அடி போனால் பிரிட்ஜுக்கு நல்லா இருக்கும், அடி போட்டு பேசினா பெட்டராக இருக்கும். ஸோ என்னென்னா, நம்ம நாளையிலேருந்து நைட்டு ட்ரிப்ஸ் வந்து 6 மணிக்கு மேலே தான் வந்து ஓட்ட போகிறோம். அது ஏன் எதுக்காக அப்படி மாற்றுறேனோ நான் சொல்லிடுறேன். என்ன சுச்சுவேஷனால் அதை நான் ஸ்விட்ச் பண்ணுறேன், ஏன் அப்படி நான் மாற்றுறேன் அப்படின்னோ நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம வீடியோ வந்து அப்படி வந்து மாறப்போகுது மீன்ஸ் 6 ஆஃப்டர் 6 வந்து, ஏன்னா மதியானம் எடுப்பேன், நைட்டு முடிப்பேன் தெரியும். ஸோ ஈவினிங் 6லேருந்து மார்னிங் வரைக்கும் ஓட்டுற மாதிரி, பிகாஸ் ஆஃப் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்னால் அதை வந்து நான் பண்ண ஆகணும். சரி அப்படின்றதுனால நான் இருக்கேன். சரி பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்து முடிச்சுட்டு, சரி உங்ககிட்ட சொல்லணும், காலையில் நான் ஸ்டார்ட் பண்ணலை. அதை எடுத்து முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2வது ட்ரிப்பு பார்க்கலாம். 2வது ட்ரிப் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ட்ரிப் வரல, ரெண்டுமே வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வண்டிலேருந்து இறங்கணும். இப்போது வண்டி கொஞ்சம் செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஊபர் ராபிடோ ரெண்டுமே அதான் ஆன் பண்ணி முடிச்சிருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த 2வது ட்ரிப் என்ன வருது தெரில. மீசை நல்லா வளர்ந்துச்சுல, கெட்டப்பு மாற்றினல. ஸோ அதில் கொஞ்சம் வளர்ந்து போச்சு மீசை. நல்லா தான் இருக்குது, பட் செட் ஆக டைம் ஆகும். ஸோ கம் டு த டாபிக். 2வது ட்ரிப் வரட்டும், முடிச்சுட்டு ஒரு இன்னொரு 500 ரூபா 600 ரூபா முடிச்சு ஒரு 1000 முடிச்சா தெம்பாக பேசலாம்ல. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரிப்பை முடிச்சுட்டு என்ன கதைன்னு பார்க்கலாம். ஸோ மடன்னு 3 ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டோம். எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா அதையும் சொல்லிடுறேன். அன்றைக்கி கரெக்டாக 5:20 நான் இருக்கும்போது 3. ஸோ ஊபரில் பார்த்துருங்க அப்படியே. ஸோ ஊபரில் எவ்வளோ முடிச்சிருக்கோம். இது ஊபரில் வந்து வரவே வராது பார்க்க மொத்தம் 413. அதே வந்து ராபிடோவில் 655. 700 ரூபா வச்சா கூட 1100 ரூபா வந்து முடிச்சிருக்கோம். மற்றபடி 3 ட்ரிப்பு நம்ம ஏரியாவிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து சேட்பேட்லேருந்து கொரட்டூர். இன்றைக்கி வித்தியாசமாகுது. இது நான் தானா, நல்லா இருக்குதா நல்லா இல்லையா கூட தெரில. தாடியை மட்டும் எடுத்தா ஒரு மாதிரி ஆளே எங்கள் வீட்டில் திட்டுறாங்க. ஸோ மொத்தமாக மாறி போய் நல்லா இல்லை, மூஞ்சே நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ட்ரை பண்ணோம்ல, எல்லாத்தையும் ட்ரை பண்ண தானே. ஸோ அதே மாதிரி 3 நாள் 4 நாள் வீடியோ வந்து எரர் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, மிஷின் வந்து தப்பு பண்ண தான் செய்யும். அது எதுக்கு எரர் ஆச்சு எனக்கு தெரியல. நான் கேமரா ஃபுல்லாக ஃபார்மேட் ஆச்சு. ஸோ இப்போ எடுக்கிற வீடியோ தான் உங்களுக்கு அதை வந்து போஸ்ட் பண்ணேன். 4 நாள் வீடியோ வந்து நாமமாக வந்து போச்சு. ஸோ மற்றபடி இன்னொரு விஷயம் ஒன்று ஆகிடுச்சு. கேமராவோட டெம்பர் வந்து உடஞ்சிச்சு. நார்மலாக இப்படி இருந்தது, இப்படி கவுந்துச்சு, டப்புன்னுச்சு, டெம்பர் வந்து கிராக் வந்துச்சு. ஸோ ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
காலையில் எழுந்து கொஞ்சம் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ஒர்க்குன்றீங்களா, அது என்ன ப்ரோ ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ வண்டியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டு ஸோ ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு டீ வேணும். ஸோ கடையில் போயிட்டு டீ குடிச்சிட்டு ஸோ திருப்பி வந்து ட்ரிப்புக்கு போயிடலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், நான் வரேன். ஸோ எங்கே இருந்து பேசுகிறேன்னா எக்மோரில் இப்போ தான் கொரட்டூர்லேருந்து நம்ம எக்மோருக்கு வந்து ஒரு ட்ரிப்பு வந்து முடித்தோம் ஸ்டேஷனுக்கு. ஸோ திருப்பியும் நம்ம எக்மோரில் இருந்து வெப்பேரிக்கு ட்ரிப் கிடச்சிருக்கு. வெப்பேர்லேருந்து சம்திங் டபுள் ரோட்டி ஷாப் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கு. டபுள் ரோட்டி அண்ணா நகர் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஆமாம், அண்ணா நகர். அங்கே தான் வந்து நம்மளுக்கு ட்ரிப் வந்து அலர்ட் ஆகிருக்கு. ஸோ கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா இதுமாரி நான் இன்றைக்கே அந்த வேலை பண்ணேன். ஒரு கஸ்டமர் போயிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஐயோ, பனையூர் வந்திருக்கு. ஸோ பனையூர் போயிடலாமா? 500 ரூபா. ஓ, பனையூர் போயிடலாம். ஏன்டா காசை பார்த்தேன்னா அழியுதுன்னா, ஆப்வியஸ்லி நான் ஓட்டில் இல்லை எனக்கு சரியா, கோயிலுக்கு வேறு போயிட்டேன். நான் காட்டுறேன், என் மூஞ்சை காட்டுறேன், பக்தி மயமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பனியூர் ட்ரிப் எடுத்துட்டேன். ஸோ கஸ்டமருக்கு கன்ஃபர்மேட் கொடுத்துட்டாங்க, மெசேஜ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கேயே போயிடலாம் டேரெக்டாக. இப்போது எக்மோர்லேருந்து வெப்பேரி, அதுவும் வெப்பேரி தான். ஸோ வெப்பேரி வந்து போயிடலாமே அப்படின்றதுனால ராப்பிடோவில் வந்துச்சு அந்த ட்ரிப்பு. ஸோ அந்த ட்ரிப் எடுக்க தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு இந்த வீடியோ எரர் ஆகிடுச்சு. யாராச்சும் இந்த ஆக்ஷன் 5 டிஜே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன் எரர் அடிக்குது அப்படின்ட்டு. டிஜேலேருந்து ஃபோனில் மாற்றினேன், அந்த ஃபோனுக்கு தான் எனக்கு அது மாதிரி வந்துச்சு. ஏன் எனக்கு ஐடியாவே இல்லை, ஏன் எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ யாராச்சும் எதனா ஐடியா இருந்தால், ஏன் இது மாதிரி ஆச்சு, நம்ம எதனா பண்ணனா எதாவது மெயின்டைன் பண்ணணுமா? ஸோ அதனால் வந்து எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அதே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. யோசிச்சு வந்து ஏன்டா அது மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ போயிடுச்சு. அதனால தான் வீடியோ எனக்கு முக்கியமான வீடியோலாம் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. சரி ரைட்டு, இதெல்லாம் ஒரு வந்து எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்த வாட்டி வந்து நம்ம கேமராலேயே வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது, இல்லை லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நம்ம வந்து ஒரு செகண்ட் காப்பி வச்சுக்கணும் சேஃப்டி பர்பஸ்க்கு அப்படின்ற மாதிரி. ஸோ 1.5 கிலோமீட்டர் இருக்குது கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. பனையூர் போயிடலாம் மடமடன்னு. மூஞ்சி பார்த்தா தெரியும், பெரிதா தெரில, பக்தி மயமாக கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சில பல விஷயத்துக்கால மனசு சரியில்லை. ஸோ அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ ஆப்வியஸாக போய் கஸ்டமர் நம்ம பிக் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணும் போது அமௌண்ட்டை பற்றி பேசலாம். பனையூர் ட்ரிப்பு வந்து முடிச்சாச்சு. 501 கஸ்டமர் பே பண்ணது, நம்மளுக்கு 510. பனையூர் ஈஸியாக பனையூர் தான் வந்து ட்ராப்பு. சரியான மழை வேறு வந்து பிடிச்சிக்கிச்சு. ரோடு பார்க்கும் போதே தெரியும் எப்படி ஆஃப் ரோடாக போகுது. ஆக்சுவலி அங்கே ரோடு நல்லா தான் இருக்குது, அதுலேருந்து ஒரு கட்டிங் இது. அது ஆடி தான் வந்து வந்தேன் எவ்வளோ தூரம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பீச் ரோடு, இந்த லெஃப்ட் போனோன்னா ஸ்ட்ரெயிட்டாக பனையூர் பீச் வந்து போகுது. ஸோ நம்ம இப்போ போக வேண்டியது மெயின் ரோடு, நம்ம பீச்சுக்கு வரலை. ஸோ அது ஒரு பிரதர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, உங்களால் சொல்லாமல் பேச முடியாதுடா பிரதர் அப்படின்ட்டு. முயற்சி பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தான் பேச முடியலையே, என்ன பண்ணுறது. டிமாண்ட் வந்து இருக்குது, இங்கத்துக்கு இல்லை, நம்ம சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எப்படின்னாலும் எனக்கு இங்கேருந்து ஒரு ட்ரிப் ஒன்று வேணும். இதுதான் டிமாண்டு. ஸோ காலியாக எப்போவுமே பனையூர் சைடு வந்தீங்கன்னா நைட்டு ஒரு 6 o'clock மேலே வந்தாலுமே வந்து திருப்பூர் வருது. சூப்பர். அவுட்டர் நான் போகிற மாதிரி இல்லைப்பா நைட் டைமில். போய் போட்டதெல்லாம் போதும். ஸோ என்னென்னா வெயிட் பண்ணலாம் ட்ரிப்பு, எப்படிதான் ட்ரிப்பு வேணும். ஊபரில் ரேப்பிடோ இல்லைனா கூட ஊபர் வரும், கம்மி அமௌண்ட்டாக இருந்தால் கூட. இப்போ உள்ள ஊருக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ட்ரிப்பு வந்து பார்க்க முடியும். டைம் ஆகிடுச்சு, மழை இருக்குல்ல, மழை வர்றதுனால கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம மெயின் ரோட்டில் போயிட்டு கொஞ்சம் மெயின் ரோட் தெரிகிற மாதிரி வண்டி நிறுத்திடலாம். பாருங்க 505 திருப்பூர் வருது. திருப்பூர் வந்து அவுட்ரு வரும். ஸோ திருப்பூர் போக வேண்டாம் இப்போதைக்கு. பகல்லாம் போயிடுவேன். மணி வந்து இப்போயே வந்து 10:20 ஆயிடுச்சு, 10 ஆக போகுது. ஸோ இப்போ போகிறது வந்து போனால் அங்கேருந்து வருமானது டவுட்டு. ஸோ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, எம்டியாக வரவும் விரும்பலை. ஸோ இங்கேருந்து சிட்டிக்குள்ளே ஏதாவது வந்தால் கூட நான் போயிடுவேன். சிட்டிக்குள்ளே எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். வெயிட் பண்ணலாம், கடவுளாக பார்த்து ஒரு ட்ரிப் ஒன்று கொடுப்பாரு. ஸ்டே டியூன் பார்க்கலாம். அது என்ன பேசுறது, மழை தான் வருது பாருங்கள். நான் இது மாதிரி மழையை பேனு வேடிக்கை பார்த்துட்டு வரேன், நீங்களும் பாருங்கள். எனக்கு என்னென்னா மழை வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்படி சென்டிமெண்ட் என்னடா இதெல்லாம் சொல்கிறீ அப்படின்னு அப்படிலாம் இல்லை.
கிளைமேட் சில்லுன்னு இருக்கும். ஸோ ஏசி போட வேண்டியதில்லை. இன்னொன்று வேடிக்கை பார்க்கலாம், நான் பார்ப்பேன் வேடிக்கை. ஸோ மற்றபடி என்ன சொல்லணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு அந்த சொன்னல பட்டைக்கிட்டலாம் வச்சுன்னு சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸாக சிவன் கோயிலில் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் ட்ரிப்பு வந்து கொஞ்சம் ஓட்டிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் கேப் எடுத்தால் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ட்ரிப் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கே என் மூஞ்சியை பார்க்கும் போது ஒரு வித்தியாசமாக இருக்கு, நானா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. ஏன்னா இந்த மீசை தாடி ஏற்றோன்னே இப்படி பார்க்கும்போது நான் மீசை கொஞ்சம் கட்டியாக இங்கே வச்சோன்னே மூஞ்சியே வந்து வேறு மாதிரி ஆகுது. முடி மீசை தாடி இதை மாற்றினாலே நம்ம வேற ஒரு ஆள் மாதிரி மாறலாம் போல. 50-50 எனக்கே வித்தியாசமாக இருக்குது என் முகரை பார்க்கும்போது. ஸோ 1400 வந்து ராபிடோவில் முடிச்சிருக்கேன், ஊபரில் 400 முடிச்சிருக்கேன். ஸோ டிப்லாம் சேர்த்தா கூட 2000 வரும், அவ்வளோதான் வரும். ஸோ பார்க்கலாம், இங்கேருந்து எதனா ஒரு நல்ல ட்ரிப்பாக ஒன்று வந்துச்சுன்னா 3 முடிச்சிடலாம். ஏன்னா சொன்ன பேங்க் வேலை இதெல்லாம் இருந்துச்சுல்ல. ஸோ அதனால் 3 முடிக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான வேலைகள் 10-20 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 12 மணி 12:30 முடிக்கிற மாதிரி. ஸ்டேட்யூன் ட்ரிப்பு வரட்டும். ட்ரிப்பு வந்தோடனே அதை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். வரும் ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். மணி கரெக்டாக 12:49. எங்கன்னா பெரும்பாக்கம். ஏன்டா அங்கே ஏன்டா நேற்றுக்கு போனா ட்ரிப்பு தான் மடன்னு ஈசிஆரில் இருந்தேன்னா, ஈசிஆரில் இருந்து அங்கேருந்து ஒரு ட்ரிப்பு சென்ட்ரலுக்கு. ஸோ அது ஒரு 500 சில்லற அது ஒன்று. ஸோ திருப்பி நம்ம சென்ட்ரல்லேருந்து பெரும்பாக்கம் இது ஒரு 850 ரூபா ட்ரிப்பு. ஸோ சாரி 950 ரூபா ட்ரிப்பு. ஸோ கஸ்டமர் பே பண்ணது 1100 வந்து பே பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3500 வந்து முடிச்சிருக்கோம். 4 மணி வரைக்கும் நான் சொன்னல 4லேருந்தே நைட்டு ஓட்ட போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு டெமோ தான் இது. ஓட்டல அப்படியே ஆரம்பித்தேன். மழை வேறு சரியான மழை வேறு வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கம்மியாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரோடே தெரியல, அந்த அளவுக்கு வந்து மழை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ எங்கடா போகிறேன்னா 4 மணிக்கு நான் வீட்டில் இருக்கணும், சரிங்களா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் கிளம்பணும். ஸோ அதுதான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணி என்ன கரெக்டாக 12:50 ஆகுது. இன்னும் டைம் இருக்குது. 4 மணிக்கு இல்லை, சாரி 3 மணிக்கு இருக்கணும். இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. ஸோ 2 மணி நேரத்தில் எதுனா ஓட்ட முடியுதான்னு பார்க்கலாம். இன்னொரு 500 இன்னொரு ஒரு டீசலுக்கு ஓட்டோன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. போட டீசலுக்கு அமௌண்ட் எடுத்துட்டா நம்ம வந்து கரெக்டாக ஓட்டலாம். ஸோ இது ஒரு 500 நம்ம வீட்டுக்கோ இல்லை வீட்டு பக்கத்துலேயோ நம்ம ஏரியா பக்கத்தில் எதனா வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரும்பாக்கம் வந்துட்டு அவுட்ரு நிறைய பேருக்கு தெரியும். சத்யபாமா காலேஜ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பேக் சைடு தான் பெரும்பாக்கம் வந்து சொல்லுவோம். ஸோ என்னத்த சோன்றன்னு எனக்கு புரியல. ஸோ இங்கேருந்து திருப்பி பாருங்களேன், சோனுன்ற இது ஊபரில் இதான் எனக்கு வெளுப்பு. நைட் டைமில் வந்து 7 கிலோமீட்டர் பிக்கப்பு 7 கிலோமீட்டர் ட்ராப் 220 ரூபா. என்னதான் நினச்சினுக்கிறாங்க, 7 கிலோமீட்டர் பிக்கப் நான் போயிட்டு 7 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணேன். அதான் சென்ட்ரலில் டிமாண்ட் இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ அதனால அந்த ட்ரிப்பு பெரிய ட்ரிப் வந்து லோக்கல்லே விழுந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்திருக்கு போல இருக்குது, சரியான மழை வேறு. அந்த டிமாண்டில் எடுத்தேன். 1100 தான் காட்டுச்சு, ஆனால் 950 ரூபா, சரிங்களா? 150 ரூபா வந்து ஊபர் வந்து போயிடுச்சு. இருந்தாலும் கஸ்டமர் வந்து 150 ரூபா போட்டு தான் வந்து பே பண்ணாங்க. ஸோ அதில் நான் எதுவுமே கேட்கல. அவராக தான் மழை, சரியான மழை, அவர் பார்த்துட்டு அவராக தான் வந்து பே பண்ணார். இது மாதிரியும் இருக்காங்க, அது மாதிரி 1 ரூபா கொடுக்காதவங்களும் இருக்காங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ டிபெண்ட்ஸ் அப்பான் தட். நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை இதில். பார்க்கலாம். மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்கேன், சோழிங்கநல்லூர் மெயின் ரோடுக்கு. இங்கேருந்து வெளியே போகணும்ல, ஸோ இங்கேருந்து போயிட்டு ரோட்டில் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். மெயின் ரோட்டில் கொஞ்சம் டிமாண்ட் வந்து காட்டுது சோழிங்கநல்லூர் சைடு. ஸோ டிமாண்டில் போய் உட்காந்துன்னா கரெக்டாக எங்கன்னா சென்ட்ரலுக்கோ இல்லை எங்கன்னா எக்மோருக்கோ இல்லை அந்த சைடு எதனா வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் நினைக்கிறேன். அதுக்காக தான் வெயிட். எப்படி போகிறது தெரியலையே. கரெக்டாக வருவேன், நானே என்னை குழப்பி நானே கன்ஃபியூஸ் ஆகிப்பேன். என்ன பண்ணுறது? சரி, ரோடும் வந்து பயமாக. நான் இப்போ கொண்டாடத்துக்கு முன்னாடி பயன்ட்டேன், ஐயோ பஞ்சரடாடா அப்படின்ட்டு. வண்டி ஒரு மாறி போச்சா, பஞ்சரடான்னு பார்த்தேன், அப்புறம் பஞ்சர் இல்லை.
ஏன் பஞ்சர்னா நைட்டில் என்கிட்ட ஸ்டெப்னி இல்லை, ஸ்டெப்னி வீலும் போயிடுச்சு ஆல்ரெடி. இது வேறு ஸ்டெப்னி வீலும் போயிடுச்சு. ஸ்டெப்னியில் இல்லாமல் ஏர் இது வச்சுருக்கேன். ஏரை நம்ம இது பண்ணி போகலாம், ஏர் பிடிப்போம்ல, ஏர் இன்ஃப்ளேட்டர் அது வச்சுருக்கேன். ஸோ அது இருந்தாலுமே ஒரு டயர் வந்து ஃபுல்லாக கண்டம் ஆயிடுச்சு. இந்த டயர் தான் வச்சுருக்கேன். ஒரு டயர் வாங்கணும், 4 டயர் வாங்கினல, இன்னொரு டயரும் வாங்கியிருக்கணும். அப்போ அதுக்கு அமௌண்ட் இல்லை. ஒரு டயர் வச்சா 5 ரூபா வைக்கணும். ஸோ நல்ல டயராக வச்சா. ஸோ அதனால் ஒரு டயர் கண்டிப்பாக மழை காலில் பஞ்சர் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த ஸ்டெப்னின்ற பாருங்கள், பஞ்சர் ஆச்சுன்னா அந்த ஜாக் ஏற்றி சுற்றுவோம்ல, அந்த இதுவும் இல்லை. ஜாக் ஏற்றி சுற்றுறதுக்கு அதுக்கான ரிஞ்ச் ஸ்பேனர் வந்து நம்மக்கிட்ட இல்லை வீல் கட்டுறதுக்கு. இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஓடிட்டோம், ஓகே, மழை காலத்தில் நைட்டு ஓட்டுறோம், பகல்னா கூட பரவாயில்ல, யாருன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். ஸோ ஒரு ஸ்டெப்னியும் ஒரு ஸ்பேனர் ரிஞ்சும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் டயர் கழட்ட. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி இப்போ ரோடு தேர்ந்து இவ்வளோ லைட்டு போட்டே வந்து ரோடு இப்படி இருக்குது. இதில் பள்ளம் தெரியும். இப்போ நான் தூரமாக காட்டுறதா தெரியும், வண்டி அசைஞ்சு தான் போவோம். சின்ன சின்ன பள்ளம், ஜெல்லி அது மாதிரி இருக்கும். எப்போ எது ஏறன்னு சொல்ல முடியாது டயரில். நம்ம நேரம் நல்லா இல்லைன்னா எது வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. ஸோ வேறு ட்ரிப் வரட்டு, தூக்கத்துக்கு வராது, தூங்க முடியாது. 3 மணிக்கு வேறு இடத்துக்கு போகணும். அதனால தான் சரி தூங்கிட்டா எழுதுக்க முடியாதுல்ல என்னால். இந்த ஒரு ரீசனால தான். ஏன்னா ட்ரிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பு பாருங்கள், 4 கிலோமீட்டர் பிக்கப், 2 கிலோமீட்டர் ட்ராப்பு, 130 ரூபா. கண்டிப்பாக நான் போக மாட்டேன். சும்மா போனால் கூட போவேன், தவிர்த்து அதை நான் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு ஒரு மனசாட்சி வேணும். எனக்கு அது பர்சனலாக வந்து இருக்க பிடிக்காது. இது டியூப்லைட் மாதிரி ஹை பீம் போட்டுன்னு வரீங்கப்பா. ஏற்கனவே கண் தெரில, மங்களாகுது லைட்டை பார்த்து. வேறு இல்லை, ட்ரிப்பு வரட்டும். அந்த ட்ரிப் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. அப்படியே கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே ஓரம் கட்டிட்டு டிமாண்ட் ஏரியாவில் உட்காரலாம். நல்ல ட்ரிப்பாக அந்த எடுத்து அந்த ட்ரிப்போட முடிக்கலாம். எப்படி தான் ட்ரிப்பு எடுப்போம்ல, முடிச்சுட்டு நம்ம ஏரியா கிட்ட முடிக்கிறோமா இல்லை பக்கத்தில் முடிக்குமான்னு பார்க்கலாம். முடிக்கும் போது தெளிவாக அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறேன். ஒருவே தெரியல ரோடு. ஐயோ. ஸோ ஸ்டே டியூன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. எப்படியோ காலைல ஆயிடுச்சுப்பா. மணி கரெக்டாக எத்தனை மணினா 3:21. ட்ரிப்பை முடிச்சிட்டோம். நம்ம 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண 3 மணி 12 மணி நேரம். அதில் ஒரு 3 மணி நேரம்னா டிடெக்ட் பண்ணால் கூட 9 மணி நேரம் வந்து நான் வண்டி வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ இன்னைக்கு 4 ரூபா வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஊபரில் ரேப்பிடோவில் சேர்த்து நான் அப்படி நம்பிக்கையில்னா காட்டிடுறேன். ஊபரில் வந்து நேற்று இன்னைக்கு சேர்த்து 2 ட்ரிப் தான் 1487. ஸோ அப்படியே நம்ம ரேப்பிடோ பக்கம் போயிடலாம். ரேப்பிடோ வந்து இன்னைக்கு 414 இப்போ காலையில் எடுத்தது. ஸோ நேற்று 4ஆம் தேதி போனோம்னா அது ஒரு 1966. ஸோ மொத்தமாக 4 ரூபா டீசல் பார்த்தீங்கன்னா அதே கணக்கு. டீசல் ஒரு 1500 ரூபா போனால் கூட 2500 ரூபா வந்து நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு நின்று இருக்கு. சவுண்ட் அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், மழை பெய்யுதுல்ல. ஸோ அதனால் இப்படி இருக்கணும். வண்டி ஓட்டணும்னா எவ்வளோ காலியாகுது பாருங்க. இப்படி இருந்தால் தான் வந்து வண்டி ஓட்ட இன்ட்ரெஸ்ட்னா. டிராஃபிக்கில் நச்சுன்னு போயிங்கன்னா எல்லா நாளுமே இப்படி கிடைக்குமானா டவுட்டு தான். மழை பெஞ்சதுனால இன்றைக்கி ஏதோ ட்ரிப் கிடச்சிது, இல்லைன்னா சும்மா உட்கார வேண்டியதான், எழுத்து போதுன்னு தூங்க வேண்டியதான். அதுன்ற மாதிரி பரவாயில்ல. இதே 12 மணி நேரம் தான். இன்றைக்கி எப்படியோ 4லேருந்து நான் எப்படியோ நைட்டு தான் ஓட்ட போகிறேன். ஸோ சொல்லிட்டேன், பார்க்கலாம் என்னன்ட்டு. அது கொஞ்சம் ஓட்டிட்டு டீட்டெயில் சொல்கிறேன். புரியாது ஏன் ப்ரோ திடீர்னு ஓட்டுறீங்கன்னா ஒரு காரணம், அந்த காரணத்தை சொல்கிறேன். சொல்லிட்டு அப்படி தான் புரியும் ஏன் மாற்றிக்கிறேன். ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாளைக்கு மட்டும் அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஏரியாக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் மூஞ்சி. சரியான தூக்கம் வருது. எப்பா நைட்டு ஓட்டுறோம், 3 நாள் கழிச்சு நைட்டு ஓட்டுறேன்னா கண்ணுக்குன்னெலாம் பாரு. ஏதோ எங்கே போயிட்டு கொல்ட்டு வேலை செஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ டயர்டாக இருக்குது உடம்பு. ஸோ ட்ரிப்பை முடிச்சிட்டோம்.
4ஆம் தேதி ஆரம்பித்து 5ஆம் தேதி வந்து முடிச்சிருக்கோம். ஸோ கொஞ்ச நாள் இப்படி தான் நம்மளுக்கு ட்ராவல் ஆகி போக போகுது. ஸோ இப்படி தான் நம்ம கண்டினியூ பண்ணோம். ஃபஸ்ட் நாளில் கொஞ்சம் மாறுறதுனால, ஷிஃப்ட்டு மாறுறதுனால அப்படி இருக்குது. ஸோ மற்றபடி ட்ரிப்பை இன்றைக்கி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன எவ்வளோ ஓட்டுறோம் சொல்லிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். இது நான் உங்கள் கௌதம். குட் நைட்.